தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் முன்னாள் முதலமைச்சர் மகள் திடீர் கைது. சற்று முன் முன்னாள் முதலமைச்சர் மகள் திடீர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தெலுங்கானா மாநிலத்தில் டிஆர்எஸ் கட்சியின் தலைவர் கவிதா, தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் ராஜேஸ்வர் ராவ் அவருடைய மகள், தேர்தலுக்கு முன்பாக மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிபிஐயால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருந்தார். சட்டசபை தேர்தலில் தெலுங்கானா கட்சி தோல்வியடைந்தது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ளது. ரேவந்த் ரெட்டி முதலமைச்சராக உள்ளார். தேர்தலுக்கு பிறகு தெலுங்கானா கட்சியிலிருந்து கவிதா நீக்கப்பட்டார். தற்பொழுது டிஆர்எஸ் என்ற ஒரு கட்சியை தனியாக நடத்தி வருகிறார். கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சி தெலுங்கானா மாநில உருவாக்குவதற்காக போராடிய தியாகிகளுக்கு 250 சதுர அடி அளவில் வீடு கட்டி தருவதாக காங்கிரஸ் கட்சி வாக்களித்திருந்தது. தெலுங்கானா மாநிலம் உருவாக்குவதற்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு 250 அடி சதுர அளவில் வீடு கட்டி தருவோம் என காங்கிரஸ் வாக்குறுதி அளித்திருந்தது. காங்கிரஸ் அதனை நிறைவேற்றவில்லை. அதனை நிறைவேற்ற கோரி டிஆர்எஸ் தலைவர் கவிதா இன்று போராட்டம் நடத்தினார். காவல்துறையினர் குண்டுகட்டாக அவரை தூக்கி கைது செய்தனர். போராட்டத்தில் அவர் லத்தியால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் ராஜேஸ்வர் ராவ் மகள் கவிதா கைது செய்யப்பட்டது தெலுங்கானா மாநிலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.